ஹலோ மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் தண்ணி குருமா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீளமாக. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா ரேண்டமாகவே ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் திருவியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கிங் ஆயில் தான். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, அந்த பிரியாணி செட்டு இருக்கும் பார்த்திங்களா, பிரியாணி இலை, பட்டை, அந்த அன்னாசிப்பூ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் மட்டும் சேர்க்கலாம், இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். கிராம்பு ஒன்று சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கிக்கோங்க. ஸோ இந்த குருமா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலையே வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி அதையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ ரோட்டு கடையில் கொடுக்குற குருமாவோட ரகசியம் என்ன, அது எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் வந்து எனக்குமே நிறைய நாள் தோணிகிட்டே இருக்கும். நான் செஞ்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வதங்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதனால் சொல்கிறேன். ஸோ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனுங்கிறது ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட காரத்துக்கு பொறுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கரம் மசாலா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலையே இந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரணும், அந்த பச்சை ஸ்மெல் வந்து அடிக்கவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நல்லா மசாலாலாம் வெந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பார்த்திங்களா அந்த மிக்சியில், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த இதுலேயும் நல்லா அந்த விழுதுலேயுமே நல்லா சாரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும், எடுத்தோடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா இந்த
இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணியாக நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக வேணாம், கொஞ்சம் ஒரு மீடியம் தண்ணி குருமா மாதிரி இருந்தாலே போதும். ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பட் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து மறுபடியும் குக்கர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்போ நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான ரோட்டு கடை ஸ்டைல் தண்ணி குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.